எல்லோருக்கும் வீட்டு தோட்டம் போட ரொம்ப ஆசை. வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இடம் போதும். ரொம்ப பெரிய இடம் வேண்டாம், கொஞ்சம் இடம். அதாவது நம்ம செலவு பண்ணுற வேஸ்ட்டு தண்ணி மட்டும் அந்த தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி. முதல்ல என்ன போடுறோன்னா, 2 கடுகு, 2 வெந்தயம், 2 கொத்தமல்லி, இதெல்லாம் ஒரு தொட்டிலையோ ஒரு சின்ன இடத்துலையோ தூவி விட்டு, அதுக்கு மேலே வேறு ஒன்றும் போடக்கூடாது. அதாவது எதுவும் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே வரலையேன்னு கவலைப்படுறதுக்கு இதை ட்ரையல் மாதிரி போட்டு பார்க்கணும். கடுகு செடி வந்துச்சுன்னா அந்த கடுகு இலை ரொம்ப பிடுங்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்து ஏதோ பருப்புக்குள்ளே மற்ற காய்கறி போடும்போதோ இல்லை கீரை போடும்போதோ அதுக்குள்ளே போட்டு கடைஞ்சிக்கலாம். இல்லை கீரை கடைச்சலையும் சேர்த்துக்கலாம், இல்லை கீரை சுண்டை வைக்கிறதுலையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ வெந்தயம் வந்ததுன்னு வைங்களேன், வெந்தயக்கீரை வந்ததுன்னா கீரையை பிடுங்கி நல்லா அலாசிட்டு காய வச்சு நல்லா நெல் காயல் படணும். நல்லா காஞ்ச உடனே அது முறுமுறுன்னு ஆன உடனே அதை பிடுங்கி நல்லா பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு எல்லா குழம்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி செய்யலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு விவசாயம் டக்குன்னு பொடி கிடைக்கும். அப்போ அதில் நீங்கள் பறவை வரை, பூசணிக்காய் விதை, சொரக்காய் விதை, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 கொடியை போட்டு பார்க்கணும். ஒரு 3 மாதத்தில் காய் வந்துடும், காய் வந்துடும். இந்த மாதிரி தான் விவசாயத்தை பண்ணணும். வரலையேன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு எது முதல்ல ஈஸியாக வருதோ ஒரு தடவை போட்டு ஆசை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அப்புறம் தானாக வந்துடும். எந்த ஒரு செடியும் வராமல் இருக்காது. அது ஒரு தடவை வர ஆரம்பிச்சிச்சின்னு வைங்க, அப்புறம் மாறி 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 போட்டுக்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும். இருக்கிற சின்ன இடத்துலையே ஒரு சின்ன தொட்டிலேயே நம்ம செடியை பயிர் போட்டு ஒரு சின்ன சின்ன விவசாயத்தை பார்த்து நம்ம தேவைக்கு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்.